வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லவர் சீசன் 2 எபிசோட் 94 நியூ ஃபியூச்சர். விசட் கிங் அடிபட்டு கீழே படுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது கேப்டன் யாமி அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காப்புல. எப்படி இருக்கிற பிளாக் புல்ஸோட கேப்டன் யாமி நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, வில்லியம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவன் எனக்குள்ள தான் இருக்கிறான், இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்னா இவளுக்குள்ளே இருந்துக்கிட்டு வில்லியம் வெஞ்சஸ் அழுதுட்டு இருக்காப்புல. இதை மார்க்ஸ் ரொம்ப பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்கிற மார்க்ஸ், இது உன்னோட வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு நீ இப்படி பயந்துட்டு இருக்கவே கூடாது. உன்னோட விசிட் இங்கே பார்த்துக்க வேண்டியது உன்னோட வேலை தான். நீ இப்படி பார்த்துக்காம இருக்கிறியே, முதல்ல இப்படி பயப்படாத, ஃபஸ்ட்டு போய் யாராவது கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி கத்துறாப்புல. இதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அப்படிங்கிறது ஓடுறான். விசட் கிங் இனிமேல் என்றைக்குமே என் மனசில் உங்களை பற்றின ஒரு மரியாதை ரொம்பவே ஏறுமே தான் இருக்குமே தவிர இறங்காது. ஏன்னா மக்களுக்காக நீ இப்படி சாக போகிறையே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே, மாஸ்டர் நீங்கள் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரத்தில் வேல்டோஸ் வந்துட்டாங்க. அப்போ சரி நான் போயிட்டு வரேன் கேப்டன் யாமி அப்படின்னு சொல்லிட்டு லிட்டு அங்கேருந்து எஸ்ஸாக போகும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி டென்ஷன் ஆகி டிமென்ஷன் கிளாஸ் போடுறப்பல. ஸோ அந்த டைமில் கரெக்டாக தப்பிச்சு போயிடுறாங்க. யாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்றாப்புல. விசட் கிங் உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கும்போது, அவனோட பவரை பற்றியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படிங்கிறானு விசட் கிங்கு. நீங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு இதெல்லாம் நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நான் சாக போகிறேன் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விசட் கிங் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் இல்லாமையும் சேர்த்து ஒரு புது உலகம் பிறக்க போகுது, ஒரு வேறுபாடு இல்லாத உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மெரியோனை பார்த்தீங்கன்னா இங்கே ரையாவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆட்டம்ஸே தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரையாவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு தடவை பாரு, நீ ஏதாவது பண்ணி பாரு, நீ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ சாம்பலாகிற வரைக்கும் நான் உன்னை குத்திக்கிட்டே இருக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எம்மா என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசை சிரிக்கிறாப்புல. என்னை குத்திக்கிட்டே இருக்க போறியா, அப்போ சரி குத்து, இன்னொரு தடவை நான் இன்னொரு மூவ் பண்ணுறேன் பாரு, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா தன்னோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண மாதிரி இவர் தன்னை அழிச்சிக்கிறக்காக இப்படி சொல்கிறாப்புல. என்ன இன்னும் ஒரு குத்தி பாரு நீயே செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா ஒரு வெறித்தனமான சிரிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ கரெக்டாக அண்ணர்னு பார்த்தா ஆஸ்தை வயிற்றுலே குத்திடுறாங்க. இவன் அந்த பொண்ணை விட இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா அப்படியே ஆச்சரியத்தில் இருக்கிறாரு. ஸோ அந்த செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனும் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. நீ எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க, எதுக்கு தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்களாம் பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்னத்துலேயே ஆஸ்தை ஒரு குத்து விடுறாப்புல. எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களையே அழிச்சிக்கிறீங்க, அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம், எங்களையே அழிச்சிட்டு உங்களையே அழிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தான் சொல்லியே இருக்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா யாரா அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம். என் சண்டையில் குறைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லியோனை பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. இவனுங்களாம் நம்ம நாட்டையே தாக்கினவனுங்க, இவனுங்களால உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனுங்களை எல்லாத்தையும் கொன்னே தான் ஆகணும், இல்லைன்னா நம்மளை வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எதுக்கு இவனை கொல்லணும், ஏன்னா இவனை மன்னிக்க முடியாத அளவுக்கு நாம் என்ன குற்றம் செஞ்சிட்டோம், அது இல்லாமல் அவங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு நாம் ஒரு குற்றம் செஞ்சிட்டோம். ஏன்னா இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது. இப்போ நாம் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டா என்ன, இப்போ நான் மட்டும் ராஜாவாக இருந்தேன்னா வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற எல்லாமே சமம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே இனி வரப்போகிற தலைமுறை எல்லாமே வேறுபாடு இல்லாமல் தான் வரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசட் கிங் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாப்புல. இவனை நம்ம மன்னிச்சு விட்டுடலாமே, ஏன்னா இவன் பண்ண எந்த தப்புமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசா சொல்லிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு மெர்லியோனை சிரிக்கிறாங்க. இவன் சொல்கிறது இன்னொருத்த எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரையா பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு விசாரிச்சு இங்கே பார்த்து நினைக்கிறாப்புல. அன்னைக்கு அவனை நம்பினதுனால தான் எங்கள் குடும்பமே எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த தடவை நான் அதே தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரையா ஒரு வில்லத்தனமான சிரிக்கிறாப்புல. ஸோ இந்த குகையில் பார்த்தீங்கன்னா லிக்ட்டை கட்டுறாங்க. லிக்ட்டு வேல்டோஸு எப்படி அதை தப்பிச்சு இங்கே வந்துட்டாங்க. மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது அது மட்டும் இல்லாமல் நம்ம மாஸ்டர் விசட் கிங்கையே கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. நிஜமூலமாக சொல்கிறீங்க, விசட் கிங்கே கொண்டுட்டீங்களா, நீங்கள் உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்தவளாக இருப்பீங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்கும்போது யாமி அவனோட சக்தியை பார்த்தியா உண்மையிலேயே ரொம்பவே அற்புதமாக இருந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு விசட் கிங் பார்த்தீங்கன்னா மரணப்படுக்கையிலேருந்து பேசிகிட்டு இருக்காப்புல. ஃபஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க, இப்போ அதுக்கு பேசுகிறதுக்குள்ள உங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் அதாவது அவனோட முன்னோர்களை உருமாறதுக்கு முன்னாடி அவனோட சக்தி இப்படி இருக்குது, அவன் மட்டும் உருமாறிட்டு அவனோட சக்தி எவ்வளோ இருக்கும். கேப்டன் யாமி எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ கண்டிப்பாக அவன் மாறாமல் பார்த்துக்கோ, அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் பறந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இது மட்டும் மார்க்ஸுக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வேறு யாரும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஸோ
ஒரு வழியாக நான் சின்ன வயசுலேருந்து நிறைய மேஜிக்கை பார்த்துட்டேன். என்ன ஒரு மேஜிக்கு, எவ்வளோ மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கேப்டன் யாமி இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்திருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விசிட் கிங்கை பார்த்ததுலேருந்து பேசுலேருந்து நீ என் கூட வந்துடுறியா, நான் இனிமேல் உன்னையே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசிட் கிங் சொல்லியிருப்பாங்க. சரி நான் சாப்பாடு போடுறேன் அதனால் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் கிங் வந்து கூப்பிட்ருப்பாரு. நான் என்னால் எழுத முடியாதுங்க, எனக்கு பசிக்குது அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் இப்போ கரெக்டாக எழுதுனீங்கன்னா உனக்கு நான் நைட்டு டின்னர் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு சொல்லி தந்துருப்பார் விசிட் கிங். ஸோ போர்க்களத்துக்கு போகும்போது சரி யாமி இங்கேருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நம்ம சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கேப்டன் யாமி சண்டைக்கு போயிடுவாப்பில். ஸோ உங்களோட புது கேப்டன்சிக்கு வரவேற்கிறோம் கேப்டன் யாமி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாப்புல. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாருமே நினச்சி பார்த்துட்டுருக்காங்க. வாவ் என்ன ஒரு மேஜிக்கு, எத்தனை மேஜிக் நான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், இப்போ நான் நிம்மதியாக கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி அப்போ தான் லைட்டாக அழுகிறாப்புல. ஸோ அவரும் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புண்ணையோட சிரிக்கிறாப்புல. ஸோ விசிட் கிங்கோட தலையில் இருக்கிற அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா அப்படியே அழிஞ்சு போகுது. விசிட் கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்துட்டார். ஸோ அவர் இறந்தோடனே பார்த்தீங்கன்னா ராயல் கேபிட்டலில் இருந்த அவரோட கிரிமோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொடி பொடியாக இருந்து மலையாட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்த கேப்டன் யாமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாரு. ஏன்னா நான் விசிட் கிங்கே போயிட்டாப்புல, தன்னை தூக்கி வளர்த்தவர் பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகிறாப்புல. ஸோ விசிட் கிங் போனதுக்கப்புறம் கேப்டன் யாமி அங்கேருந்து எந்திரிச்சு அங்கேயே நின்றுட்டு இருக்காப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிராவிட்டோ ஸ்டோனில் காட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்பேட்டல் மேஜிக் யூஸர் பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியாதாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ யூனோ அப்புறம் அவங்களோட டீம் இந்த சத்தத்தை நான் இங்கே கேட்ட மாதிரியே இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த மேஜிக் நான் ஏற்கனவே உணர்ந்த மாதிரியே இருக்குது, டீம் எல்லோரும் கொஞ்சம் தயாராக இருங்க, நான் இங்கே என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா ஒரு சுற்றியுமே லைட் சோர்ஸ் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பாடி வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா லிக்ட்டு தான். ஸோ எப்படி இத்தனை லிக்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ எனக்கே அந்த டவுட் இருக்குது. லிக்ட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்வாடாட் இருக்குது, ஆன்டி மேஜிக் ஸ்வாடு மாதிரி. ஸோ இவனோட சக்தி உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்க மாட்டேங்குது, எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இங்கே கொகையில் பார்த்திங்கன்னா இன்னொரு லிக்ட்டு. ஸோ தன்னோட மேஜிக் ஸ்டோன்லாம் கிடச்சதில்ல, அதை வந்து இங்கே வைக்கலான்னு இருக்கிறாங்க. இந்த கல்லை நாங்கள் வச்சதுக்கப்புறம் நம்மளோட உண்மையான சக்தி நம்மளுக்கு கிடச்சிரும், இந்த நன்றிகள் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிக்ட் இங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் என்றைக்குமே நாங்கள் உங்கள் அடிமைகள் தான் அப்படின்னு வேல்டோஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது சீக்கிரம் அந்த சக்தி எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் சீக்கிரம் எல்லாத்தையுமே சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வா எனக்கு அந்த சக்தி கிடச்சோன்னே பாரு நான் செம்மையாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், ஆஸ்தா வச்சு நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாடியும் பார்த்தீங்கன்னா குதிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேல்டோஸும் இருந்துக்கிட்டு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை விரட்டி விட்டுட்டாங்க, என் ஃபேஸு என் மேஜிக் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது, அப்போ நீங்கள் மட்டும் தான் எனக்கு கை கொடுத்தீங்க மாஸ்டர், ஸோ அதனால் நான் என்றைக்குமே உங்களுக்கு அடிபணிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேல்டோஸும் சொல்லியிருப்பாங்க. என் வாழ்க்கை முழுக்க சரி நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிற மாஸ்டர், அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ சரி நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேல்டோஸும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் அந்த கல்லை வச்சுட்டு சக்தியை எடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்ச் வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. பொறுமை, நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்பேற்பட்ட ஜென்மமாக இருப்பீங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லிக்ட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாப்புல. மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் உங்களை கொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் எங்களை மொத்தம் துரோகம் பண்ணிட்டு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலும் தான், நீங்கள் வந்து உங்கள் மக்களே கொல்லணும்னு துடிக்கிறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறதும் சரி உயிரோடு இல்லாமல் இருக்கிறதும் சரி ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு துரோகமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லிக்ட்டு. ஸோ அந்த ரெண்டு கல்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனில் வைக்கிறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ஸோ இவங்க 3 பேருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் இவன் மாஸ்டர் நினச்சிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு. ஸோ ஹேஜ் வில்லேஜில் இருக்கிற மண்டையோடு பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு மின்னுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராயல் கேபிட்டல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மண்டையோட பார்த்து மின்னிட்டு இருக்கிறத எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே கிராவிட்டோ ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு, ஸோ இந்த கல்லுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வெளிச்சடிக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஸோ ரையாவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத அவன் முன்னாடியே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ, உனக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது அவ்வளோதான் நாங்கள் எங்களோட உண்மையான ஃபார்முக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தன்னோட கருப்பு கலர் முடி பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் மாறுது. ஸோ இவரு எல்ஸாக மாறிட்டு இருக்கிறாப்புல. அங்கே பாருங்கள் அங்கே யாரோ கண்ணை முழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மிமோசா சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த லிக்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிறாங்க.
அட அவன் கண்ணை முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிமோசா வந்து சொல்கிறாங்க. என்ன மேஜிக் இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு செமையான இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா யூனோவும் பார்த்தீங்கன்னா எல்ஸாக மாறிட்டான். யூனோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிமோசா சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ யூனோவும் ஒரு எல்ஸாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ எல்லா கேள்விக்கும் விடை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் 10K கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. 10Kக்கு மேலேயும் போயிட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் 9.5K இருக்கும்போது தான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.